வெல்கம் டு ஃப்ளோர் பால் டிசைனர்ஸ். இந்த saree வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாலும் பழமும் செக்குடு saree. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாலும் பழமும் செக்குடுலேயே. இது ஒரு டைப் ஆஃப் காட்டன் saree. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் மெரூனில் பஃப் ஸ்லீவ் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அதுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பஃப் ஸ்லீவ்னாலே வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஹைட்டு இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் அளவுகள் சின்ன சின்னதாக அந்த ஸ்லீவோட லென்த்தோட அளவு வந்து மாறும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் காமனான அளவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 4.5 சரிங்களா, 4.5 இதுதான் வந்து பஃப் ஸ்லீவோட லென்த்து. இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் பஃப்பு. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஹைட் வந்து 4.5 இன்ச்சு வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கை கொஞ்சம் நல்லா ஜப்பியாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவுகளை கூடுதலாக வச்சுக்கோங்க. அந்த ஆம்ஹோல் பகுதியெல்லாம் தெரியக்கூடாது அதுக்காக, சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 4.5 இன்ச்சுங்கிறது தையலுக்கோர சேர்த்து எனக்கு கையோட நீளம் வந்து 4.5 இன்ச்சு, அதில் கீழே வந்து மடிச்சடிக்கு 1/2 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 5 இன்ச்சு வரும், சரிங்களா. சாரி 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கிளாத்தாக தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது வந்து கீழே வந்து பிசுறு இருக்கனால நான் பிசுரை வந்து எடுத்து விட்டுறேன். எடுத்துட்டு 5.5 இன்ச்சு, இன்னொரு 5.5 இன்ச்சு, ஓகே 2 5.5 இன்ச்சில் வந்து நான் வந்து கிளாத்து கட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இந்த மாதிரி இது வந்து துணி வந்து ஒரு லைனிங்கை நான் 2ஆக மடிச்சிருக்கேன். இந்த 2ஆக மடித்த மொத்த துணியுமே நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஒரு ஸ்லீவுக்கு அந்த 2 பக்கம் மடிச்சுன்னா இப்போ எவ்வளோ அகலம்ன்ற சொல்கிறத இருங்க மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த துணியோட அகலம் சிங்கிளாக வந்து பார்த்தோன்னா 33 இன்ச்சு வருது, சரிங்களா. 33 இன்ச்சு நீளத்தில் நான் வந்து 5.5 இன்ச்சு உயரத்தில் 2 கிளாத் வந்து 2 பீஸ் 2 கைக்கு நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. இது இவ்வளவுமே தேவைப்படுமானா தேவைப்படாது, இதில் முக்கால்வாசி தான் தேவைப்படும். எனக்கு துணி நிறையா இருக்கனால அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த பிசுரை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக ஃபுல் பஃப் வைக்க போகிறோம், அதனால் துணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலே பெட்ரு தான் உங்களுக்கு, அதனால் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இது வந்து பஃப் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதனால் இது வந்து அந்த பிசுறில் போயிடும், அதனால் இது இல்லைன்னா ஒட்டு போட்டுப்பேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். மெயின் கிளாத்லேயும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெண்டும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். அதனால் மெயின் கிளாத்தில் கொஞ்சம் அகலம் கூடுதலாக இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். ஓகே, இப்போது இது மாதிரி வச்சுட்டு இது வந்து ரேண்டமாக நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ராப்பராக வந்து எப்போவுமே மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை. லைனிங் வந்து கரெக்டாக இருந்தால் போதும். மெயின் கிளாத் வந்து அதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ரேண்டமாகவே கட் பண்ணிக்குவோம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், பஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் தான் நம்ம வைக்க போகிறோம். கரெக்டாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்க ஒரு பஃப் ஸ்லீவ் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்லீவுக்கு தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு செட் ஆஃப் கைக்கு தான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், ஒரு சைடு கைக்கு. அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடித்தா க்ளோஸாக இருக்க பகுதி நம்மளுக்கு இப்படி மேலே வரணும், நம்மளுக்கு ஆப்போசைடாக பார்த்த மாதிரி. அது வந்து நம்மளுக்கு கையோட நீளம், இதுதான் கையோட நீளம், சரிங்களா. எப்பொழுதும் போல் உங்களுக்கு கை ஸ்லீவ் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கைக்கு தேவையான நீளம் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. இதில் வந்து 5 இன்ச்சு தேவையான அளவு. கையோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸில் இருந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆம் ஹோல் பீஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதில் இருக்கிறதையே இப்படி எடுத்துக்கோங்க.
சும்மா ரேண்டமாக வந்து இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு வருது சரிங்களா. இப்போ 8.25 இன்ச்சு ஆம்ஹோலோட ரவுண்டு அப்படின்னா நான் ஒரு 8 இன்ச்சு இருந்தால் கூட போதும். 8 இன்ச்சு இருந்தாலே தாராளமாக போதும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி போட போகிறேன். நார்மலாக உங்களுக்கு கை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதே தான். அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1 இன்ச்சு கீழே, அதாவது ஸ்லீவோட கை நீளத்தோட நேர் கீழே, அதாவது ஆம்ஹோலோட அடிப்பகுதியில் 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஷார்ட் ஸ்லீவ்ன்ற பட்சத்தில் இதில் சென்டர் எவ்வளோ எடுத்தோமோ, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக 3.5 இன்ச்சு இதோட பாதி, ஆம்ஹோலுக்கு பாதி இந்த இடம், அதாவது இங்கேருந்து இங்கே தான் வந்து எடுக்கணும். இந்த 1 இன்ச்சு குறிச்சதை நம்ம எடுக்கக்கூடாது. இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்குள்ளே சென்டர் எடுத்துக்கணும். இதில் 3.5 இன்ச்சுனா அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு வந்து நான் இங்கே ஆமோட அடிப்பகுதியில் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏன் வந்து இங்கே எடுக்கிறதுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக எடுக்கணும்னா, ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் 1 இன்ச்சு கம்மியாக எடுங்க, லாங் ஸ்லீவாக இருந்தால் அப்படியே வச்சுருங்க. ஏன் ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் கம்மியாக வைக்கணும் அப்படின்னா, ஷார்ட் ஸ்லீவ்ன்ற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நவுந்து வர ஆம்ஹோல் கை அடியில் வந்து அடிப்பகுதி தெரியும் நம்மளுக்கு கை தூக்கணும். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 1 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸாக கோடு போட்டுட்டு அந்த கிராஸ் கோட்டில் வந்து சென்டர் எடுத்து, இது வந்து 4.5 இன்ச்சு அப்படின்னா 2.25 இன்ச்சு சென்டர் வச்சுக்கோங்க. இது 1/2 இன்ச்சு இப்படி தூக்கி விட்டுட்டு இதில் வந்து என்ன செய்யணும், ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ரொம்ப வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், இதுதான் வந்து ஸ்லீவோட ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம். ஃபஸ்ட்டு இதில் குடைய தேவையில்லை, ஏன்னா அப்படியே நீட்டாக போட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவுக்கு எதுக்குமே மேக்ஸிமம் குடைய தேவையில்லை, அவ்வளோதான். இந்த ஷேப்பில் போட்டுருவோம். போட்டுட்டு கீழே இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி குறுக்கிடுவோம். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக வரும் பேப்பரில். நம்மளுக்கு வந்து கை கிட்ட வந்து கீழே வந்து குறுகலாக தான் வரும். அவ்வளோ துணி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கசகசன்னு ஃபீல் ஆகும். அதனால் அதை கொஞ்சத்தை கழிச்சிடலாம் நம்ம. இது மாதிரி பேப்பரில் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போது இதுதான் தேவை. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், பஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவுக்கு நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங்லேயும் மெயின் கிளாத்லேயும் எனக்கு தேவையான கையோட நீளத்துலேயும் அகலத்துலேயும் நான் துணியை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து துணியோட அகலம் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆம்ஹோல் அளவு வந்து ஒரு சைடு பார்க்கும்போது 9 இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா, ஒரு இதாக பார்க்கும்போது. இப்போ 9 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 3ஆக எடுத்துக்கோங்க. ஒரு 9 9 29 18 39 27ன்னு 27 இன்ச்சு வந்து நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் துணியும் எடுத்துக்கணும், சரிங்களா. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கு கம்மி இருக்கக்கூடாது, சரிங்களா. நம்மளோட ஆம்ஹோல்லேருந்து 3 மடங்கு அளவு வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்தோம்னா 18 இன்ச்சு வரும் ஒரே சைடு. அதாவது இப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஆம்ஹோல் ரவுண்டை மட்டும் எடுத்திங்கன்னா 9 இன்ச்சு எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஸோ அந்த வர அளவை 3 மடங்காக எடுத்துக்கோங்க. 9னா 27 இன்ச்சு 3 மடங்காக நான் எடுத்திருக்கேன். அது மாதிரிலாம் மெயின் கிளாத்தையும் லைனிங் துணியும் எனக்கு தேவையான கை நீளத்தில் வந்து 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு நீளத்துலேயும் 27 இன்ச்சு அகலத்துலேயும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கூடுதலாக இருந்தால் தப்பையில் பஃப்பு ஃபுல்லாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறேன். துணி சில்க் காட்டன் வந்து ரொம்ப பிரிஞ்சு வருது. எல்லா சில்க் காட்டனும் இப்படி வராது, இது வந்து ஒரு மாதிரி துணி, அதனால அப்படி வருது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, கார்னர் ஓரம், அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து கிளாத்தை வந்து பிளைனாக விட்டுருங்க, தைக்க வேண்டாம், சரிங்களா. அதே மாதிரி அந்த பக்கட்டும் 2.5 இன்ச்சு, இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் 2.5 இன்ச்சில் கிளாத்தை வந்து பிளைனாக விட்டுருங்க, ஓகேங்களா. விட்டுட்டு இப்போது இது 2 ஈவனாக துணியை வச்சுட்டு இந்த இடத்துல சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, வழக்கம் போல் இருக்க சென்டரை கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த எண்டில் இந்த மார்க்கிங்கில் இருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம
ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரலாம். ஃப்ளீட் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஊசி அந்த மாதிரி ஏதாவது டூல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டூல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த பக்கெட்டு பார்க்கணும், இங்கிட்டு பார்க்கணுமா இல்லை அங்கிட்டு பார்க்கணுமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பக்கெட்டு, அதாவது நம்மளை பார்த்த மாதிரி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்லீவில் என்ன வைக்கிறீங்களோ அதே தான் இன்னொரு ஸ்லீவ்லேயும் வைக்கணும் ஃப்ளீட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க குட்டியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு போய் இப்படி வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தெரியுதான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளீட்டுக்கு நான் துணி எடுக்கிறேன். இப்படி ஒரு சின்ன ஃப்ளீட் பண்ணுறேன். பண்ணி இதை கொண்டு போய் அப்படியே இன்னும் அந்த டூலை வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளீட் விழுவும் இடையில. அதோட இதை கொண்டு போய் நல்லா வச்சு செட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தைக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஃப்ளீட் வந்து நல்லா அழகாக குட்டி குட்டியாக நிறையா வரும். இது மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக அதை நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அந்த நான் மார்க் பண்ண வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு இந்த மார்க்கிங்கோட நிப்பாட்டிட்டேன். ஓகேங்களா? இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் பிளைனாக இருக்கணும். ஒரே அளவில் நம்ம விட்டுருக்கோம் கிளாத்து. சரிங்களா? இப்போது இந்த பிசரெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். துணி வந்து இப்படி தான் வரும். இது வந்து ரொம்ப நம்ம ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் இந்த சில்க் காட்டன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரேராக நம்ம அக்கேஷ்னலாக வந்து பட்டு புடவைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போது இன்னொரு பக்கம் கீழே இருக்குது பார்த்தீங்களா அடிப்பகுதி, இங்கிட்டும் நம்ம அதே மாதிரியே ஃப்ளீட் வைக்கணும். இதில் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இந்த பக்கெட்டு வைக்கும் போது நம்மளை பார்த்து ஃப்ளீட் வச்சோம் இல்லையா, இப்போ இதை திருப்பும் போதும் என்ன செய்யணும், அதே மாதிரியே இங்கிட்டும் நம்மளை பார்த்தே வைக்கணும். சரிங்களா? இது இப்போ பார்க்கும்போது இது வந்து அந்த பக்கெட்டு திருப்பறதுனால அந்த பக்கெட்டு பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கீழே வைக்கிற ஃப்ளீட்டு நம்மளை பார்த்து அதே மாதிரியே தான் வைக்கணும். சரிங்களா? ஆனால் இப்படி வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்படியும் இப்படியுமா இருக்கும். அப்போ தான் அந்த பஃப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரியே இதெல்லாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளீட்டை நான் இப்படி எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இது வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஃபுல்லாக 2 பக்கமும் ஃப்ளீட் வச்சாச்சுங்களா. இப்போது இது மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு துணி நான் எடுத்திருக்கேன். கையோட நீள சைஸுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச்சில் துணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கையை இப்படி திருப்பிக்கிறேன். பின்பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பக்கத்தை இந்த பின்பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? இப்படி வச்சாதான் நம்ம தச்சு திருப்பு வரும்போது உங்களுக்கு இந்த இது இப்படி மேலே இப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல பக்கம் மேலே வரும். சரிங்களா? ஓ, இதில் மட்டும் இதுதான் நல்ல பக்கம், இதுதான் நல்ல பக்கம் அப்படின்ற ஒரிஜினல் நல்ல பக்கத்தை நான் வச்சிடுறேன். சரிங்களா? இப்போ வச்சுட்டு கீழே 1/4 இன்ச்சில் கூட்டுற அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது வந்து துணி கீழே நிறையா இருக்குது, அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஈவனாக வந்து கட் பண்ணிக்கோங்க சரிசமமாக. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து மடித்து நம்ம மேலே தைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கையில் நீங்கள் வச்சுருக்க துணிக்கு தகுந்த மாதிரி நீட்டாக இப்படி மடித்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் அந்த துணியை கொண்டு வந்து மேலே இப்படி வைக்கிறேன். சரிங்களா? அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஈவனாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ இது வந்து அப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும், இன்னொரு படிமான தையல் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக பார்டர் ஏதாவது இருந்தால் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் என்ன கலர் சாரீ தைக்கிறீங்களோ அந்த கலரோட சாரீ கலரை வச்சா கூட போதும், பார்டர் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, சாரியோட கலரை வச்சா போதும். இது வந்து மெரூன் பட்டுப்புடவைக்கு காமனாக நான் தைச்சி போடணுன்றதுக்காக எப்போவுமே நம்மள்ட்ட லேடிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு மெரூன் கலர்லையும் பாட்டில் க்ரீன்லேயும் ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டனில் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த பட்டுப்புடவைங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பார்ட்டி வேர் சாரீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் டைப்பில் சொல்கிறேன், ஃபேன்சி சாரீக்கெல்லாம் சூட் ஆகாது. தையல் வந்து கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு, துணி மொத்தமாக இருக்கனால. அதனால் நான் பிரிச்சுட்டு அப்படின்னு போடுறேன். திரும்ப லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பொறுமையாக இப்போ பாருங்கள், நம்ம பஃப் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோமா. இப்போ என்ன செய்யணும், நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் அப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இந்த ஸ்லீவை வந்து நல்லா மடித்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க. இந்த இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து போட்டுக்கோங்க. இல்லைனா இப்படி வச்சுருங்க, இதுதான் சேஃப் சைடு உங்களுக்கு. இல்லைனா ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் நம்ம சென்ட்ரு கட் பண்ணோம் இல்லையா, சென்ட்ரு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணி அது மேலே இந்த பேப்பர் கட்டோட சென்டர் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டிசைன் மேலேயே நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு தைச்சாலும் சரி, பேப்பர் அப்படியே வச்சுட்டு தைச்சாலும் சரி, நான் வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே தான் தையல் கொடுப்பேன். ஏன்னா இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணும்போது இந்த தையல் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் மிஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த ஷேப்பில் நம்ம தைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சாதான், ஃப்ளீட்ஸ் வச்சு அந்த ஷேப்பில் நம்ம லைனிங்க்கும் சேர்த்து ஃப்ளீட்ஸ் வச்சிடணும். நிறைய பேர் என்ன செய்வோம்னா ஃப்ளீட்ஸ் மெயின் கிளாத்தில் வச்சுட்டு லைனிங்கில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷேப்பை கட் பண்ணி அப்படியே வச்சு தைச்சிருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வராது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு கரெக்டாக வரும். நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ என்ன செய்யணும், அந்த ஷேப்பில் போட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். சும்மா ஒரு நூல் துணி விட்டு தையல்லேருந்து கொஞ்சோண்டு துணி விட்டு கட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த இது போயிடும். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வழக்கம் போல் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, சென்டராக வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணணும், ஷோல்டரில் வச்சு நம்ம எப்பொழுதும் போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட்லேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும், ஈவனாக. ஃபஸ்ட்டு தையல் வந்து இந்த மாதிரி இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதியாக போட்டுக்கோங்க. அடுத்த தையல் வேணும்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் வந்து நம்ம முடிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி தைச்சிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு கை வெட்டும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சு ஸ்லீவோட அளவு. அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம வெட்டிட்டனால ஃப்ளீட்ஸ் முன்ன பின்ன வச்சுருந்தாலும் கூட பத்தாட்டி கடைசியாக வந்து கொஞ்சம் கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூஸ் பேப்பர் அளவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இன்னொரு தையல் நான் போடுறேன். நம்ம வந்து நல்லா 1/2 இன்ச்சில் தையல் போட்டோம்னா அந்த தையல் மேலேயே போடுங்க. இல்லை 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா அதை தள்ளி 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டே வந்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சில் தான் தையல் போட்டுருக்கேன். அதனால் அது மேலேயே தான் நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ப்ளவுஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடு தையல் இன்னும் போடல. அந்த தையல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நீட்டாக. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ப்ராப்பரான பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோவாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸாக வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.